தலைப்பு உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் உங்கள் சத்துருக்களும் உங்களோட சமாதானமாகுவார்கள். අද දවසේදී අපි මෙනෙහි කරන්න යන්නේ ඔබගේ මාර්ගයේ ස්වාමින් වහන්සේට කැමති නම් ඔබගේ හතුරන් පරාජයටපත් වෙනවා කියන එක. நீதிமொழிகள் 16வது அதிகாரத்திலே හිතෝපදේශයේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 7வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். අපි 7 වෙනි පදයට හරවගමු. பழைய ஏற்பாட்டிலே 776வது பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 776 நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். හිතෝපදේශයේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය සිංහල බයිබලයේ 807 වෙනි පිටුව வாசிப்போம். කියවමු. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் கவனமா கேக்குறேன்னு சொல்றவங்க ஹalleluya. ඊටවම කමින් අහුම් කන් දෙනවා කියන வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මොකක්ද කියන්නේ? உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் ඔබගේ මාර්ගය ස්වාමින් වහන්සේට ප්‍රසන්නව තිබේ නම් உங்கள் சத்துருக்கள் கூட உங்களோட சமாதானமாகுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඔබගේ සතුරන් පවා ඔබ සමග සමගි වෙනවා කියලා ස්වාමින් වහන්සේ அப்ப இதுல කියනවා. முதல்ல நாங்க என்னத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். එහෙනම් අපි මුලින්ම මේකේ කුමක්ද විමසලා බලන්නට ඕනේ. எங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. අපේ මාර්ගයන් කොයි ආකාරයෙන්ද තියෙන්නේ කියලා. ஆமென். ආමේන්. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க. ළඟ ඉන්න කෙනා දේශ බලලා අහන්න. உங்க வழி கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்டதா ඔබගේ இருக்கு. මාර්ගය දෙවියන් වහන්සේගේ ඉදිරිපිට කොහොමද තිබෙන්නේ කියලා. ஹalleluya. හalleluya. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ඒ වගේ කට්ටිය තමයි ස්වාමින් වහන්සේ කියන්නේ. முதல்ல எங்களுடைய வழிகள் எங்களுடைய காரியங்கள் எங்களுடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ප්‍රථමයෙන්ම අපේ මාර්ගයන් අපේ ක්‍රියාවන් ස්වාමින් වහන්සේට ප්‍රියවන ලෙස තිබෙන්නට அப்படி ඕනේ. இருந்தால் එහෙම තිබුණොත් ஒருவேளை எங்களை எதிர்க்கிறவர்கள் සමහරක් විට අපේ எங்களை பகைக்கிறவர்கள் අපේ සතුරන් எங்களுக்கு விரோதியாய் வருகிறவர்கள் අපිට සතුරුකම් කරන කට්ටිය என்ன செய்வார்களாம்? මොකක්ද කරන්නේ? தானாகவே எங்களோடு சமாதானத்துக்கு வருவார்கள். ඕ නිබේම අපිත් එක්ක සමාදාන වෙන්නට எத்தனை பேர் එනවා. ආමෙන් சொல்றீங்க? කී දෙනෙක් ආමෙන් කියනවද? ஹalleluya. හalleluya. நாங்களும் எங்களுக்கு விரோதிக்கிறவர்களுக்கு விரோதமாய் செயல்படுமோயானால் අපිත් අපේ විරෝධකාරයන්ට විරෝධියෙක් වෙන්න ලෙස ක්‍රියා කරා නම් சாட்சி இல்லாமல் අපි இருப்போமேயானால் සාක්ෂියක් නොමැතිව எங்களுடைய සිටිනවා. வழி கர்த்தருக்கு ஏற்றதா இராவிட்டால் අපේ මාර්ගය ස්වාමින් වහන්සේට ප්‍රසන්නව නැතිනම් இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. මේ දේවල් අපේ ජීවිතේ තුළ සිදු ஆண்டவர் වෙන්නේ யாருக்கு නැහැ. செய்வேன்னு சொல்றாரு? මක්නිතා ස්වාමින් වහන්සේ කාටද කරනවා කියන්නේ? உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ඔබගේ මාර්ගවල ස්වාමින් වහන්සේට ප්‍රසන්නව තිබෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. நம்முடைய வழிகளை நாங்க ஆராய்ந்து பார்க்கணும். අපේ මාර්ග විමසලා என்னுடைய බලන්න ඕනේ. காரியங்கள் என்னுடைய வழி கடவுளுக்கு பிரியமா இருக்கிறதா? මොන මොන මාර්ගවල මගේ මාර්ගය ස්වාමින් වහන්සේට ප්‍රසන්නව அப்படி තිබේද? இருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வாரா? එහෙම තිබෙන ස්වාමින් වහන්සේ අනිවාර්යයෙන්ම මොකක්ද எங்கள் කරන්නේ? சத்துருக்களை எங்களோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். උන්වහන්සේ අපේ සතුරන්ව අපිත් එක්ක සාමයටපත් කරනවා. நாங்க வேதத்திலே ஒரு சம்பவம் இப்படியாய் நடந்ததை நாங்கள் பார்க்க போகிறோம். අපි බයිබලයේ එක සිදුවීමක් දකින්න යනවා. ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல උත්පත්ති පොතේ 26 වෙනි පරිච්ඡේදයේ 26 27 வசனங்களை வாசிப்போம். 26 සහ 27 වෙනි පදවල ஆதியாகமம் කියවමු. 26ஆம் அதிகாரம் උත්පත්ති පොතේ 26 වෙනි පරිච්ඡේදයේ 26வது 27வது வசனங்கள் 26 සහ 27 වෙනි පදවල කියවමු. வாசிங்க. කියවමු. அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத்து அவன் சேனாதிபதியாகிய பிகோலு கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். ஹalleluya. හalleluya. கவனமா கேளுங்க. ஹalleluya. හalleluya. யார் இப்படி சொல்றா? කවුද මේ ආකාරයෙන් කියන්නේ? யாரு? කවුද? ஈசாக்கு. ඊසාක් இப்ப කියනවා. ஈசாக்கை தேடி ஒரு கூட்டம் මේ வந்திருக்கிறார்கள். ඊසාක්ව සොයාගෙන එක පිරිසක් ඇවිත් யாரு තිබෙනවා. வந்திருக்கிறா? කවුද ඇවිත් ඉන්නේ? அபிமெலேக் என்ற ராஜாவும் අබිමෙලෙක් කියන அவருடைய රජතුමායි நண்பர்கள் சேனாதிபதி எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். ඔහුගේ මිත්‍රයන් හා සේනාවද ඔහු අමු වෙන්නට ඇවිත් யார තිබෙනවා. பார்க்க வந்திருக்கிறாங்க? ඔවුන් කාව අමු වෙන්නද ඇවිල්ලා ඉන්නේ? பேசுங்க கொஞ்சம். யார பார்க்க ඔවුන් வந்திருக்கிறாங்க? කාව අමු වීමටද පැමිණ சத்தமா சொல்லுங்க. සිටින්නේ? யார பார்க்க வந்திருக்கிறாங்க? කාව අමු වෙන්නද ஈசாக்கை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள். ඔවුන් ඊසාක්ව බලන්න ඇවිත් ஈசாக்கு என்ன තිබෙනවා. சொல்றாரு? ඊසාක් එවිට මොකක්ද කියන්නේ? ஏப்பா நீங்க எல்லாம் இப்ப வந்தீங்க? ඇයි ඔයාලා මේ මොහොතේදී நீங்க ආවේ? என்னை துரத்தி விரட்டி விட்டீங்களே. ඔබ ඔයාලා මාව එලවලා என்ன දැම්මා. தேவைக்காக என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க? දැන් කුමන අවශ්‍යතාවයේද මාව සොයාගෙන ආවේ කියලා අහනවා. என்ன என்ன நடந்துச்சுன்னா, එතකොට මොකක්ද සිදු වුනේ எங்களுக்கு නම්? தெரியும் அந்த பஞ்ச காலத்தில் கூட අපි දන්නවා මේ සාගත කාලයේදී ஈசாக்குடைய விவசாய நிலங்களை தேவன் ஆசீர்வதித்தார். ඊසාක්ගේ ව්‍යවසාය භූමි දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරා. ஆமென். ආමේන්. எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு? ඔහු කොපමණ ආශිර්වාදයක්ද ලබා ගත්තේ? சொல்லுங்களேன்.
எல்லாரும் கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஈசாக்கு எப்படி இருந்தாரு? හැමෝම අමාරුකමින් හිටියදී ඊශාක් කොහොමද හිටියේ? ஆசீர்வாதமா இருந்தாரா ඔව් இல்லையா? ආශිර්වාදමත් 100 විදියට மடங்கு பலன் கிடைச்சிச்சு. ඔහුට 100 அந்த ගුණකින් அதிகாரத்திலே ආශිර්වාද பார்க்கலாம், அவன் வர வர விருத்தி அடைந்தான். ඔහු එන්නම ඔහු වර්ධනය பெரிய ஒரு වුණා. ஐஸ்வர்யவானாய் மாறிட்டான். ඔහුට මහත් ලොකු පොහොසතෙක් இத වුණා. கண்ட பெலிஸ்தியருக்கு அவன் மேல பொறாம මේක வந்துருச்சு. දැකපු පෙලිස්තිරයන්ට ඔහුගෙන ඊර්ෂ්‍යාවක් මතුවුණා. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, ඒ නිසා උන් මොකක්ද வாசிங்க කරේ? 16வது வசனத்துல அந்த அதிகாரத்துல කියවන්නේ 16 அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் என்ன சொன்னாரு? මොකක්ද කිව්වේ? நான் எப்பயும் சொன்ன சிலருக்கு என்ன பிடிக்காது, අපි හැම විටම කියන සමහර කට්ටිය මොකක්ද எங்களை விட කැමති கொஞ்சம் නැත්තේ? கீழே இருந்தா நல்லோம், එයාලා අපිට වැඩ පහතින් ඉන්නවට எங்களை අපි விட කැමති கொஞ்சம் சரி වෙනවා. மேல வந்துடக்கூடாது. ඔව් අපිට වැඩ චුට්ටක්වත් இங்கே ඉදිරියට அதுதான் යන්න பிரச்சனை. ඕනේ. මෙතනත් ඒ විදිහේ සිදුවීමක් என்ன තමයි. சொல்றாரு அபிமெலேக்கு? දැන් අබිමලෙක් මොකක්ද කියන්නේ? நீ எங்களை விட்டு போயிரு, නුඹ අපෙන් යන්න. இந்த இடத்துல இருந்து போயிரு. මේ ස්ථානයෙන් ஏன்னா යන්න. என்ன ஆயிருக்கு இப்பனா, මක් නිසාද நீ මොකක්ද වෙලා எங்களை තියෙන්නේ? பார்க்கிலும் ඔබ අපට වඩා மிகவும் பலத்தவனாகிட்ட, බොහෝ බලවත් நீ ஒரு කෙනෙක් பெரிய වුණා. மனுஷனா மாறிட்ட. දැන් ලොකු ஒண்ணு මිනිහෙක් இல்லாம වුණා. இருந்த, ඔබ මොකුත්ම இப்ப நீ නැතුව ஐஸ்வர்யமா හිටියා. இருக்கிற, දැන් ඔබ පොහොසතෙක් ஆசீர்வாதமா වුණා. இருக்கிற, ආශිර්වාදමකමින් நிறைய ඉන්නවා. சொத்துக்கள் உனக்கு இருக்குது, ඔබට හුඟක් දේපල உன்னுடைய ஆஸ்தி இந்த තිබෙනවා. பூமியில பெருகிட்டு, ඔබගේ දේපල මේ භූමියට அதனால என்ன විශාල செய்றாரு? වුණා. ඒ නිසා මොකක්ද උනේ? விரட்டி விடுறாங்க. ඒ නිසා ඔන්න ඔහු එළවනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. ஈசாக்கு என்ன செஞ்சாரு? එතකොට ඊසාක් මොකක්ද කරේ? சண்டை பிடிச்சு ඔහු රණ්ඩු කරලා கலகம் பண்ணி, ඔහු நான் போக மாட்டேன், මම යන්නේ නැහැ நான் இங்க කියලා. தான் இருப்பேன், මම මේ ස්ථානයේ நீ තමයි என்ன රැඳෙන්නේ செய்றன்னு කියලා. பாப்போம். ඔබ මොකක්ද කරන්න කියලා බලමු කියලා. அப்படி சொன்னாரு. එහෙම කිව්වා. ஆமென். ආමෙන්. அப்படி சொன்னாரா? එහෙම කිව්වද? இதே பிரச்சனை அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு. මේ ප්‍රශ්නේම ඔහුගේ පියාට දාවා. யார் அப்பா? කවුද පියා? சொல்லுங்க. කවුද පියා? ஏன்னா பாருங்க, அந்த சந்ததிகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள் நல்ல காரியங்கள். ඔහුගේ පරම්පරාවේ කට්ටිය හොඳ යහපත් ගතිගුණ දිගෙන இல்ல, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துச்சு. sorry ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துச்சு. ආබ්‍රහාමේ එඬේ රටත් ලෝත්ගේ එඬේ රටත් ප්‍රශ්නවල් මතුවුණා. லோத்து ஆபிரகாமுடைய உறவினன் தான். ලෝත් ආබ්‍රහාම්ගේ නෑකමක් තමයි. ஹalleluya. හalleluya. அப்ப ஆபிரகாம் லோத்தை பார்த்து என்ன சொன்னாரு? ඒකට ආබ්‍රහාම් ලෝත් දෙස බලලා මොකක්ද කිව්වේ? நல்ல வளமான நல்ல இடத்துல நான் தெரிஞ்சு கொள்றேன், මම හොඳ ස්ථානයකින් මම දැනගන්නවා. மத்த இடத்துக்கு நீ போ, ඔබ යන්න ස්ථානෙට ඔබ යන්න කියලා. அப்படி சொன்னாரா? එහෙම කිව්වද? என்ன சொன்னாரு? ඔව් මොකක්ද உனக்கு කිව්වේ? எது வேணுமோ, ඔබට කොමක්ද அந்த ඕනේ? எந்த இடத்துக்கு போகணுமோ, ඔබ කොයි ස්ථානෙට அந்த යන්න பக்கம் நீ ඕනේ? போ, ඒ ස්ථානෙට ඔබ நீ යන්න. போகாத பக்கமா நான் ඔබ போயிடுறேன். යන්නේ නැති ස්ථානෙට මම යන්නම් කියලා. லோத்து என்னத்தை தெரிஞ்செடுத்துட்டு போனாரு? ලෝත් මොකක්ද තෝරාගෙන යන්නේ? பெரிய பட்டணமா? ලොකු නුවරක්ද? எது? சோதோம் கொமோராவை. ඔව් සෝහම් කුමරයන් கடைசியில சோதோம் கொமோருக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ඒ ස්ථානෙදි මොකක්ද උනේ ஆண்டவர் කියලා அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டி வந்தது. ස්වාමීන් ඒ නුවර அப்பையும் வேதம் විනාශ சொல்றது, කරන්න ஆண்டவர் පත් වුණා. ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்துவை காப்பாற்றினார். ආබ්‍රහාම සිහිපත් කරලා ඒ විට ස්වාමීන් වහන්සේ ලෝත්ව இப்ப ආරක්ෂා ஆபிரகாம் කරනවා. போறாரு. දැන් ආබ්‍රහාම් எங்க යනවා. போற என்னன்னே தெரியல. කොහේ යන්නේ ஆனா කියලා கர்த்தர் அவருக்கு என்ன දන්නේ சொன்னாரு? නැතුව. ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔහුට நீ මොකක්ද கண்களை කිව්වේ? ஏறெடுத்து பாக்குற எல்லா இடத்தையும் உனக்கு நான் தாரேன். ඔබ ඇස් බැලලා පිට බලන්න සෑම ස්ථානයකම මම ඔබට දෙනවා කියලා. ஹalleluya. හalleluya. தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ස්වාමීන් වහන්සේ ඔහු ආශිර්වාද ஈசாக்கு என்ன செய்யல? දැන් ඊශාක් මොකද කරේ இவர்கள் නැත්තේ? துரத்துகிற நேரத்துல, ඔවුන් එළවන්න எதிர்க்கிற நேரத்துல, ඔවුන්ට විරෝධ වෙන பொறாமை கொள்ளுகிற நேரத்துல, ඊර්ෂ්‍යා වෙන அவன் மறுப்பாய் ஒண்ணு சொல்லல. அவன் அந்த இடத்தை ප්‍රතික්ෂේප விட்டு කරේ கொடுத்து නැහැ. போய்விட்டான். ඔහු ඒ ස්ථානයේ නික්ම වෙලා ஆனா ගියා. கர்த்தர் என்ன செஞ்சாரு பாருங்க? ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරේ அவனை කියලා බලන්න. தைரியப்படுத்துகிறார், அவனை ඔහු ஆசீர்வதிக்கிறார். දිරිමත් කරනවා, ඔහු அந்த ආශිර්වාද அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. ඒ පරිච්ඡේදයේදී අපි 24 වෙනි පදයේ කියවමු. 24வது வசனம். 24 වෙනි පදය. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்த உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ලබා දීලා දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ஈசாக்குக்கு என்ன செய்யறன்னு தெரியல. ஈசாக்ට මොකක්ද நல்லா ஆண்டவர் කරන්න ஆசீர்வதிச்சு කියලා கொண்டு යන්නේ. வந்தாரு. ස්වාමීන් වහන්සේ நல்ல ඔහු விருத்தி යහපත් வந்தது. ආශිර්වාද කරා. හොඳ திடீர்னு என்ன වර්ධනයක් செய்தார்கள்? ආවා. ඊට පස්සේ அவனை இப்ப මොකක්ද துரத்தி සිද්ධ விட்டுட்டாங்க. වුනේ? ඔහු එළවලා දැම්මා. ஆனா கர்த்தர் பேசுறாரா இல்லையா? ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ කතා කරනවද නැද්ද? ஹalleluya. හalleluya. கர்த்தர் அவனோட பேசி என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ ඔහුත් සමග කතා කළා මොකක්ද பயப்படாத. කිව්වේ? ඔබ බය වෙන්න එපා. நான் உன்னோட கூட මම இருக்கிறேன். ඔබත් සමග සිටිනවා. ஹalleluya. நீ හalleluya. பயப்படாத, நான் உன்னோடு
கூட இருக்கிறேன். ඔබ බය නොවන්න මම ඔබත් සමග நான் உன்னை සිටිනවා. ஆசீர்வதிக்கவே මම ஆசீர்வதிப்பேன். ඔබට ආශිර්වාද உன்னை நான் කරනවා பெருகவே කියලා. பெருக பண்ணுவேன். මම ඔබ වර්ධනය எத்தனை பேர் කරනවා சொல்றீங்க කියලා. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க நினைச்சா அது யாராலையும் தடை பண்ண කී முடியாது. දෙනෙක් කියනවද ස්වාමීන් වහන්සේ අපිට Hallelujah. ආශිර්වාද කරන්න ඉතුරු யாரும் දෙක කාටවත් தடுக்கவும் බාධා யாரும் කරන්න ஒடுக்கவும் බෑ. முடியாது. ඒක කිසි කෙනෙකුට බාධා කරන්න බෑ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது ඉස්රායල් කට්ටිය මිශ්‍ර දේශේ ඉද්දී பார்வோன் எவ்வளவு ஒடுக்குனானோ ආරවන ඔහොම කොච්චර තදබර அவங்க කරා ஒடுக்க ஒடுக்க கர்த்தர் என்ன செய்தாராம்? ඔහු එහෙම කරන්න ස්වාමීන් වහන්සේ ඔවුන් ஆண்டவர் මොකද அவர்களை பெருக කරේ? பண்ணினார். ස්වාමීන් වහන්සේ ඔව්ව அவங்களை වර්ධනය කරා. ஆசீர்வதித்தாரு. ඔවුන් ආශිර්වාද இங்க කරා. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, මේ ස්ථානයේදී ඊශාක් දෙස බලන ஐஸ்வர்யம் ස්වාමීන් போயிட்டுன்னு වහන්සේ கவலைப்படாத. කියනවා ඔබගේ සැප සම්පත් விவசாயத்தை කියලා எல்லாம் ඔබ දුක් விட்டுட்டு වෙන්න கவலைப்படாத. එපා. ඔබගේ වගා භූමියෙන් දැටි වුණා කියලා ඔබ දුක් நான் වෙන්න உன்னோடு එපා. கூட இருக்கிறேன். මම ඔබ සමග සිටිනවා. ஹalleluya. හalleluya. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். මම ඔබ ආශිර්වාද நான் உன்னை කරනවා பெருக කියලා. பண்ணுவேன். මම ඔබ වර්ධනය கர்த்தர் කරනවා வாக்கு කියලා. பண்ணினாரு. ස්වාමීන් වහන්සේ පොරොන්දු වුණා. ஹalleluya. හalleluya. இது எதுக்காவது ஈசாக்கு எதிர்த்தானா? මේක ස්වාමීන් වහන්සේ கடவுளை ஈசாக் நான் මේක சொல்றேன், அவனுக்கு විරුද්ධ வந்த වුණාද? போராட்டங்கள், ඔහුට அவனுக்கு வந்த වඩා பிரச்சனைகள், ඔහුට ආපු அவனுக்கு வந்த ප්‍රශ්න, தடைகள் மத்தியிலே ඔහුට ආපු බාධක எந்த මැද්දේ எதிர்ப்பையும் தெரிவிக்கல, ඔහු කිසිම எந்த විරෝධත්වයක් விரோதத்தையும் පෙන්නුවේ தெரிவிக்கல. නැහැ. ඔහු කිසිම அவன் எதிர்த்து විරෝධත්වයක් நிக்கல. පෙන්නුවේ නැහැ. ඔහු ඒකට විරෝධයෙන් හිටියේ அவன் නැහැ. என்ன செய்தான் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ඔහු நம்பினான். මොකක්ද කරේ බලන්න அடுத்து ස්වාමීන් වහන්සේගේ 25 වචනේ வசனத்துல அவன் என்ன විශ්වාස செய்கிறான் කරා. பாருங்க. ඔහු මොකක්ද කරන්න කියලා බලන්න. வாசிங்க. කියවමු. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஹalleluya. හalleluya. என்ன செஞ்சாராம் ஈசாக்கு? ඊසක් දැන් මොකක්ද කරේ? என்ன செய்யறாரு? ඔහු මොකක්ද කරේ? என்ன செய்யறார்? 25 வசனத்துல 25 වෙනි පදයේදී ඊසක් මොකක්ද කරේ? எதை குறித்தும் கவலைப்படாம ඔහු කිසි දෙයක් ගැන දුක් වෙන්නේ கர்த்தருக்கு නැතුව ஒரு பலிபீடம் கட்டி ඔහු ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි கர்த்தரை நன்றி පූජාසනයක් செலுத்தி ගොඩනගා ස්වාමීන් ஆண்டவரை වහන්සේට ස්තුති துதித்து කරා. ஆராதிக்கிறான். උන්වහන්සේට ස්තුති කියා යාඥා ஜெபத்தோட කරා. சில வேலைகளை அவன் செய்கிறான். ඔහු යාඥාවෙන් සමහර දේවල් කරනවා. ஆமென். ආමේන්. இந்த வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லையா? මෙම මාර්ගය ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්නද නැද්ද? நீதிமொழிகளை என்ன வாசித்தோம்? හිතෝපදේශය අපි මොකක්ද எல்லாம் சேர்ந்து කියවුවේ? சொல்லுங்க பாப்பா, என்ன வாசிச்சோம்? හැමෝම එකතු වෙලා කියමු. உங்கள் வழிகள் ඔබගේ මාර්ග கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්නව තිබේ නම් உங்கள் சத்துருக்களும் என்ன செய்வார்களா? ඔබගේ සතුරන්ද මොකක්ද உங்களோட වෙන්නේ? சமாதானம் பண்ணுவார்கள். ඔබත් සමග සමාදාන වෙයි. ஹalleluya. හalleluya. ஈசாக்கு எதிர்க்கல்ல, ඊසක් විරෝධ விட்டு கொடுத்துட்டு போனது மாத்திரமல்ல, ඔහු හැතැල්ලා ගියා ஆண்டவர் පමණක් பேசும் නෙමෙයි. பொழுது ස්වාමීන් அவருடைய වහන්සේ කතා வார்த்தை කරන විට விசுவாசித்தான், ඔහුගේ වචන அவருடைய විශ්වාස வார்த்தையை කරා. நம்பினான், ඔහුගේ වචන විශ්වාස கர்த்தருக்குள்ளாய் කරා. பலப்பட்டான். උන්වහන්සේ සමග அவன் ඔහු வாழ்க்கையில என்ன බලවත් செஞ்சிட்டு වුණා. இருக்கிறானா? ඔහු දැන් මොකක්ද කරගෙන ඉන්නේ? பலிபீடத்தை கட்டி ඔහු පූජාසනයක් நன்றி සකසලා செலுத்தி ඔහු ස්තුති ஆண்டவரை කරලා துதித்து ஆராதிக்கிறான். උන්වහන්සේට නමස්කාර ஜெபத்தோட කරනවා. துறவுகளை வெட்ட ஆரம்பிக்கிறான். ඔහු යාඥාව සමගම ඔහු வேலைகளை වැඩ இன்னொரு පිළිවෙල இடத்துல කරා. செய்ய ஆரம்பிக்கிறான். ඔහුගේ වැඩ කටයුතු ටික කරන්න ඔහු පටන් ගත්තා. இப்ப யாரு வாரா? දැන් කවුද එන්නේ? முத வாசிச்ச இல்லையா? දැන් කවුද එන්නේ? அபிமெலேக்கும் අබිමෙලෙක්, இல்லையா அவனுடைய நண்பர்கள், ඔහුගේ යාළුවන්, சேனாதிபதி සේනාධිපතිවරුන්. எல்லாம் எங்க வந்திருக்கிறாங்க? දැන් ඔහුන් ඔක්කොම කොහෙද ඇවිත් ඉන්නේ? யாரை தேடி வந்திருக்கிறாங்க? කාටද සොයාගෙන ඇවිත් ஈசாக்க ඉන්නේ? தேடி ඔව් வந்திருக்கிறாங்க. ඊසාක ஈசாக்கு සොයාගෙන நேரம் ඇවිත් இப்பயே ඉන්නවා. வந்திருக்கிறீங்க. ඊසාක අහන දැන් ඇයි நீங்க ඔයාලා எல்லாம் என்னை ආවේ? துரத்தி விட்டீங்களே. ඔබ මාව එළවුවා அப்பதான் அவங்க ஒரு නේද? சாட்சியை சொல்லுகிறார்கள் එතකොට பாருங்க. තමයි යාළ එක සාක්ෂියක් 28வது කියන්නේ. வசனத்தை வாசிங்க. 28 වෙනි පදේ කියවන්න. அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று என்னத்த கண்டோம்? ඔවුන් මොකක්ද දැකලා තිබෙන්නේ? இதுதான் சாட்சி. ஹalleluya. මේක තමයි සාක්ෂිය. හalleluya. மிரட்டுனவங்க துரத்துனவங்க, ඔව් එළවලා දාපු කට්ටිය, எதிர்த்தவர்கள் ඔහුට විරෝධය පත් කරපු කට්ටිය என்ன சொல்றாங்க? දැන් ඇවිත් මොකක්ද කියන්නේ? சும்மா சந்தேகத்தோட அல்ல. සැකයෙන් නෙමෙයි. எப்படியா? කොහොමද ඔයාලා சத்தமா சொல்லுங்க. කියන්නේ? எப்படியா? ඔවුන් කොහොමද කියන්නේ? நிச்சயமாக පැහැදිලිව ලෙස கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ස්වාමීන් වහන්සේ ඔබත් සමග සිටිනවා நாங்கள் කියන එක கண்டோம். අපි දැක්කමු ஹalleluya. කියලා. හalleluya. கர்த்தர் காண செய்வாரு. ස්වාමීන් වහන්සේ කරයි. நீங்க ஆயுதத்தை கையில் எடுத்து ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். ඔබ ආයුධය අතට ගන්න විට ස්වාමීන් වහන්සේ ක්‍රියා நீங்க කරන්නේ எதிர்த்தா නැහැ. ஆண்டவர் அமைதியா இருப்பார். ඔබ විරෝධයතාවය පත් කර ස්වාමීන් වහන්සේ නිහඬ වෙනවා. ஆனா உங்க வழி ஆண்டவருக்கு பிரியமா ඒ இருந்தா, නමුත් ඔබගේ මාර්ගය ස්වාමීන් වහන්සේට உங்களுடைய ප්‍රසන්න உண்மைத்துவ, නම් ඔබගේ අවංකකම, உங்களுடைய பொறுமை, ඔබගේ ඉවසිලිමකම, உங்களுடைய நல்ல சாட்சி, ඔබගේ හොඳ සාක්ෂිය இதெல்லாம் இருக்குமா இருந்தா මේවා තිබේ නම් அது எப்படிப்பட்டதா இருக்கும்? ඒක කොයි ආකාරයෙන්ද கர்த்தருக்கு තිබෙන්නේ? முன்பதாக ස්වාමීන් වහන්සේගේ உங்க ඉදිරියේ வழி எப்படியா இருக்கும்? ඔබගේ මාර්ගය කොහොමද பிரியமா තියෙන්නේ? இருக்கும். උන්වහන්සේට ප්‍රසන්න ලෙස ஏற்றதா තිබෙනවා. இருக்கும். උන්වහන්සේට සුදුසු ලෙස ஹalleluya. තිබෙනවා. හalleluya. ஹalleluya. ஹalleluya. யோசேப்பை நண்பர் வேற யாரில சகோதரர்களை பகைத்தார்கள். යෝසෙප් බලවන විට ඔහුගේ සහෝදරයම ඔවුන්ට විරෝධතාවය පත් කරා. சகோதரர்களை விரோதித்தார்கள். ඔහුගේ සහෝදරයම ඔවුන්ට சகோதரர்களை විරෝධතාවය நினைச்சாங்க நீ நல்லா இருக்க
கூடாது, සහෝදරයෝ මිතුවා ඔබ හොඳින් நீ ඉන්න உயர்வுக்கு හොඳ නැහැ வரக்கூடாது. කියලා. ඔබ එන්න හොඳ නැහැ කියලා அதனால කිව්වා. நிறைய காரியங்களை ඒ செய்தார்கள். නිසා ඒ සහෝදරයෝ බොහෝ දේවල් කරා. கடைசியில் என்ன நடந்துச்சு? අන්තිමේදී මොකක්ද වුනේ? என்ன நடந்துச்சு? මොකක්ද වුනේ? அவங்களுடைய 11 சகோதரர்களும் யாரை தேடி வந்தாங்க? ඔහුගේ සහෝදර 11 දෙනාම කාවද හොයාගෙන ආවේ? யோசேப்பை தேடி தான் යෝසේප්ව வந்தாங்க. හොයාගෙන ආවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. காரணம் என்னது? ඒකට හේතුව කුමක්ද? யோசேப்போட வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சா இல்லையா? යෝසේප්ගේ මාර්ගයේ ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්නව எத்தனை பேர் තිබුණාද பிரியமா නැද්ද? இருந்துச்சுங்க? කී දෙනෙක් කියනවාද கடவுளோட ප්‍රසන්නව இருந்தான், තිබුණා කියලා? ඔව් දෙවියන් වහන්සේ ஜெபத்துல සමග இருந்தான், සිටියා. යාඥාවේ பரிசுத்தமா සිටියා. இருந்தான், ඔහු ශුද්ධභාවයෙන් ஆண்டவருக்கு සිටියා. உண்மையா ඔහු இருந்தான். ස්වාමීන් වහන්සේට අවංකව සිටියා. ஹalleluya. ஹalleluya. அவருடைய வழியை பார்த்தா தேவனுக்கு பிரியமா ඔහුගේ இருக்கிறது. මාර්ගය දැකලා ස්වාමීන් தேவனுக்கு වහන්සේ ஏற்ற ஒரு කැමතියි. மனுஷனா ඔහු இருக்கிறான். ස්වාමීන් වහන්සේට සුදුසු அதனால මනුස්සයෙක් கர்த்தர் என்ன සිටියා. செஞ்சாரு? ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ அவனுக்கு මොකක්ද சத்துருவா කරේ? இருந்த அவனுடைய சகோதரர்கள் கூட அவனோடு சமாதானத்துக்கு வந்தார்கள். ඔහුගේ අතුරන්ව හිටිය ඔහුගේ සහෝදරය පවා ඔහුත් එක්ක இங்கே සමාදාන இவர்கள் කරා. என்ன சொல்லுகிறார்கள்? මේ ස්ථානයේදී ඔවුන් මොකක්ද කියන්නේ? கர்த்தர் மோடு கூட இருக்கிறார் என்பதை ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග සිටින බව நிச்சயமாய் கண்டு கொண்டோம். අපි පැහැදිලි ලෙස දුටු ஹalleluya. හalleluya. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். මේ දේ තමයි අපේ ජීවිතේ வெளியில කරලා உள்ளவங்க என்னத்தை கண்டுகொள்ளணும்? එළියේ ඉන්න කට්ටිය මොකක්ද දකින්නට ඕනේ? என்னத்தை காணணும்? ඔවුන් මොකක්ද கர்த்தர் දකින්නේ? யாரோட இருக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ කාත් සමග எங்களோட இருக்கிறாரு. අපිත් සමග සිටින්නේ. அப்படி காண்றாங்களா? එයාලා එහෙම දකින්නවද? இல்லாட்டி இப்படி கேக்குறாங்களா? එහෙනම් මෙහෙම අහනවද? இவங்கெல்லாம் கர்த்தரோடயா இருக்கிறாங்க. මෙයාලා දෙවියන් වහන්සේ සමග සිටින ජනතාවද කියලා ஹalleluya. අහනවද? ආමෙන්. எங்களுடைய சாட்சி மிகவும் முக்கியமா අපේ இருக்கு. සාක්ෂි ඉතා எங்களுடைய வழி වැදගත්. கர்த்தருக்கு பிரியமா இருக்க අපේ வேண்டும். මාර්ගය ස්වාමීන් இவங்க වහන්සේ சொல்றாங்க ප්‍රසන්න ලෙස கர்த்தர் සිටින්න நிச்சயமாய் ඕනේ. உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். මෙතනදී කියනවා ඔවුන් ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග அதனால සිටිනවා உங்களோடு கூட ஒரு පැහැදිලි ලෙස உடன்படிக்கை දුටුව. செய்யும்படியாய் நாங்கள் ඒ வந்திருக்கிறோம். බැවින් අපේ අතරේ එනම් உங்களோடு சமாதானம் பொருந்தும்படியாய் நாங்கள் අපි வந்திருக்கிறோம். ඔබත් එක්ක සාමයට පත් වෙනවා. 29ஆம் வசனத்திலே கடைசியிலே சொல்லுகிறார்கள், 29 වෙනි පදයේදී අන්තිම කොටසේදී ඔවුන් நீர் කියනවා கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ඔබ ස්වාමීන් වහන්සේගෙන් ආශිර්වාද ලැබපු ஹalleluya. කියලා. என்ன சொல்றாங்க? ඔවුන් මොකක්ද කියන්නේ? நீங்க யாரால ஆசீர்வதிக்கப்பட்ட ඔබ ஜனங்கள்? කවුරුන්ගෙන් ආශිර්වාද ලද சொல்லுங்க, யாரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள்? ඔබ කාගෙන් ආශිර්වාද மத்தவங்க பார்த்து ගත්ත எங்களை என்ன சொல்லணும்? අන්න අය අපි දැස බලලා நீங்க මොකක්ද சாதாரண ஒரு ஆள் කියන්නේ? இல்ல. ඔබ සාමාන්‍ය කෙනෙක් நீங்க யாரா இருக்கிறீங்க? ඔබ කවුරුන් நீங்க ලෙසද கர்த்தரால் ඉන්නේ? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ඔබ ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද உங்களை ලැබෙන ஒடுக்க என்னால முடியாது. ඔබ පරාජය කරන්න මට බෑ. ஹalleluya. ஹalleluya. உங்களோட ஆசீர்வாதத்தை கெடுக்க எங்களால முடியாது. ඒ ආශිර්වාද ලබා ගන්න உங்களுடைய අපිට බෑ. பெருக்கத்தை கெடுக்க எங்களால முடியாது. ඔබගේ වර්ධනයෙන් බාධක කරන්න අපිට ஏன்னா බෑ. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். මක්නිසාද ඔබ ස්වාමීන් உங்களுடைய වහන්සේ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ඔබගේ දෙවියන් වහන්සේ இதை ඔබ සමග நாங்கள் සිටිනවා. நிச்சயமாய் கண்டு கொண்டோம். අද අපි ඒක පැහැදිලිවම දැක්කා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளோட கர்த்தர் இருக்கிறான்னு நிறைய කී பேர் දෙනෙක් கண்டு විශ්වාස கொள்வார்கள். කරනවාද අපිත් සමග ස්වාමීන් கர்த்தர் වහන්සේ நம்மளோடு கூட දකී இருந்து කියලා. நம்மளை ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ අපිත් සමග සිටිලා අපිට எங்களுக்கு ආශිර්වාද எங்களுக்கு කරයි. விரோதமாய் எழும்புகிறவர்கள் எங்களிடத்துல சமாதானத்துக்கு අපිට வருவார்கள். විරෝධයෙන් නැගිටින කට්ටිය අපිත් එක්ක සමාදානයට පත් இது වෙන්නේ எப்ப නේ. நடக்கும்னா, මේ කොයි වෙලාවෙද මේක සිද්ධ වෙන්නේ නම් வசனத்தை சொல்லுங்க. ඒ වචනේ உங்கள் කියන්නේ வழிகள் ඔබේ මාර්ග அது முக்கியம். ඒක ඉතාමත් எங்க වැදගත්. வழி முதல்ல ஆண்டவருக்கு பிரியலனா, අපේ මාර්ගය ස්වාමීන් වහන්සේ நாங்க சரியா இல்லனா, අපි හරි நாங்க ආකාරයෙන් சாட்சி නැතිනම්, இல்லனா, අපි සාක්ෂියක් நாங்க ලෙස உண்மை இல்லனா, නැතිනම්, අපි අවංක நாங்க பரிசுத்தம் නැතිනම්, இல்லனா, අපි ශුද්ධභාවයෙන් නැතිනම් கர்த்தர் எங்களுக்காய் கிரியை செய்ய முடியாது. ස්වාමීන් වහන්සේ අප උදෙසා ක්‍රියා කරන්නට බෑ. ஆமே. ආමේන්. முதல்ல எங்க வழி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். මුලින්ම අපේ நாங்க මාර්ගය அவருக்கு ස්වාමීන් ஏற்ற වහන්සේට ஜனங்களா කැමති වෙන්න இருக்கணும். ඕනේ. අපි அவருக்கு උන්වහන්සේට உண்மையா සුදුසු இருக்கணும். ජනතාවක් හැටියට වෙනස් உங்களுக்கு වෙන්න தெரியாது ඕනේ. சிஸ்டர், ඔයා දන්නේ නැහැ அவங்க සිස්ටර්. மத்தியில அமைதியா இருந்தா நம்மள போட்டு தள்ளிட்டு போயிருவாங்க අපි එයාලගේ අතරතුර අපි නිහඬව හිටියනම් ඕන් අපිව පාලනය කරලා යයි කියලා. அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை நீங்க எடுக்காதீங்க. එහෙම කියලා ඔබ ආයුධය අතට ගන්න ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லல. එන් මක්නිතා ස්වාමීන් වහන්සේ එහෙම කිව්වේ නෑ. உங்களுடைய வழி அவருக்கு பிரியமா இருக்கணும்னா, ඔබගේ මාර්ගය ස්වාමීන් වහන්සේට எங்களுடைய ප්‍රසන්න பொறுமை, නම් ඔබ අපේ ඉවසීම, எங்களுடைய சாட்சி, අපේ සාක්ෂිය, எங்களுடைய உண்மைத்துவம் අපේ අවංකකම கர்த்தருக்கு தேவை. ස්වාමීන් වහන්සේට அப்பொழுது අවශ්‍යයි. அவர் காரியங்களை செய்வார். එතකොට ස්වාමීන් වහන්සේ අප උදෙසා ක්‍රියා நிறைய කරනවා. பேர் உங்களோட சமாதானத்துக்கு வந்துருவாங்க. ගොඩාක් පිරිස ඔබ உங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. ඔබගේ ආශිර්වාදය ඔවුන් දකි. விசுவாசிக்கிறீங்களா? විශ්වාස කරනවා. ஹalleluya. Hallelujah. நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து අපි நிற்போம். හැමෝම